நீட் ஜேஇன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ ப்ரெஷர் ஆகுது. ஸோ அந்த பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரியவங்க தான் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அடிக்ட் ஆகி ஒரு குடும்பமே ஸ்பாயில் ஆகுது. ஸ்கூல் பசங்க கூட அதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் மேம், மை செல்ஃப், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பஸ்ஸில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே குழந்தைங்களோட சேஃப்டி. பொண்ணுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூரமாக அனுப்பிட்டு பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபியர் ஆவாங்க. கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் இந்த டைமுக்கு கொடுத்துருங்க, இல்லை மெடிசின் கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாலே மூழ்கிட்டாங்க. ஸ்கூலில் அதை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு. ஸோ ஃபீஸ் எல்லாராலையும் கட்டி இங்கே படிக்க வைக்க முடியுமா? இங்கே இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணிங்கன்னா அது எல்லாத்த விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். வருங்கால தலைவர்களை உருவாக்குற ஒரு சிறந்த ஸ்கூலோட சேர்மன் மரியாதைக்குரிய டாக்டர் ஷேக் சையத் அலி அவர்களையும், குவாலிட்டி எஜுகேஷன் சர்வீஸை தனது கொள்கையா எடுத்து செயல்பட்டு வரும் ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூலோட பிரின்சிபல் ஷமிமா பர்வீன் அவர்களை இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம். 10 வருஷமா எஜுகேஷன் சர்வீஸ்ல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க? இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல இந்த 10 வருஷம் ஜேர்னிக்காக நான் என்னோட ஸ்கூல் பேரண்ட்ஸ், அப்புறம் எங்களோட வெல்விஷர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட சைல்ட்ஹுட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. வென் ஐ ஃபினிஷ்ட் மை காலேஜ் டிகிரி அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சென்னை. பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி எம்என்சி கம்பெனி ஃபார் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி எஜுகேஷன் இன் யூகே. ஸோ சவுத் தமிழ்நாடுலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்தது. வென் தேர் ரைட்டிங் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்ஸ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் லாட். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் ஒரு கவலைப்படுற விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் ஒரு சவுத் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்மளை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு சிரமமான விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் என்னோட ட்ரீமும் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்ததுனால, ஒன்ஸ் ஐ கம் பேக் டு மை நேட்டிவ், ஐ பிளான் டு செட் அப் அ ஸ்கூல் which has a good communication and very disciplined ஸ்கூலாக தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஐடியாவில் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னோடய ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர். ஸோ ஃபாதர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே எஜுகேஷன் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. என்னோடய ஸ்கூலிங்காக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் தான் சேர்த்து படிக்க வச்சாங்க. எப்போவுமே மணி அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது he gave importance to education. ஸோ சேம் லைக் என்னோட மேரேஜ் டைம்லேயும் மேம் பார்த்தீங்கன்னா ஷமிமா பர்வீன் மேம் அவங்க எப்படி குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி கொடுக்கணும்னு அதுக்கு முக்கிய காரணம் ஸோ நமக்கு ஹோப் இருக்கணும். இந்த ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஸ்கூலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு we need a குட் நாலேஜ். ஸோ எல்லோரும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் எந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறோம், ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா she is a district rank holder in 10th standard and she is an outstanding performer in engineering. Like B la 97%, ME la she scored distinction, and also after we start the school she done her B.Ed and M.Ed and completed it with a distinction. So இது எல்லாமே என்னோட லைஃப்பில் டெஸ்டினி அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் ஸ்டார்டிங் ஸ்கூல் இஸ் நாட் லைக்
வந்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. இட் வாஸ் மை ஜேர்னி டுவர்ட்ஸ் எஜுகேஷன். ஹவு மை பேரண்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு எஜுகேஷன் அண்ட் இட் கம் அப் லைக் திஸ். மேம் சார் சொன்னாங்க உங்களுக்கு எஜுகேஷனில் வந்து ரொம்ப பேஷனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கூலோட விஷன் அண்ட் மிஷன் என்ன மேம்? ஸ்கூலோட விஷன் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரமோட் அ வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், உலக தரத்திலான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். மிஷன் டு ப்ரமோட் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஒரு சைல்டுக்கு அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிஷனாக நாங்கள் செயல்பட்டுட்ருக்குறோம். இப்போது வந்து மார்க்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்கில்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 21st சென்ச்சுரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2000லேருந்து 2100 வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 21st சென்ச்சுரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்டேஜ் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே ஸ்கூல்லையே டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். அண்ட் எங்களோட மோட்டோ ட்ரைனிங் த லீடர்ஸ் ஆஃப் டுமாரோ. வருங்கால தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக ட்ரெஷர் ஐலாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கொள்கை. எங்கள் லோகோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பியாண்ட் புக்ஸ். ஸோ புக்ஸில் இருக்கிறது மட்டும் எஜுகேஷன் இல்லை, அதை தாண்டி நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் கோல்ஸாக இருக்குது. சிபிஎஸ்சி அஃபிலியேஷன் வந்து நீங்கள் ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த சிபிஎஸ்சி போர்டோட பெனிஃபிட் சொல்லுங்கள் மேம். ஸோ ஜென்ரலாக சிபிஎஸ்சி போர்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு விஷயத்தை, ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ தூரம் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நார்மலி ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் பார்த்துருப்பீங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் மெமரைசேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது நமக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்லேயே நம்ம எல்லாமே சேவ் பண்ணுறோம். நம்ம பிரெயின் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணது சிபிஎஸ்சி மெத்தட் ஆஃப் எஜுகேஷன். சிபிஎஸ்சி போர்ட் ஓட லேர்னிங் அவுட்கம்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது போக இப்போ ஏன் எல்லாரும் சிபிஎஸ்சியை நோக்கி வராங்க அப்படின்னா, ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் இஸ் கம்பல்சரி. அண்ட் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது ஐஐடி காலேஜஸ்குள்ளே போகணும் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் ஆர் கம்பல்சரி. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டோட 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை எக்ஸாக்டாக அலைன் ஆகிருக்குது. அதனால் சிபிஎஸ்சி போர்ட்ஸ்க்கு நிறைய பேர் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிக் திங் பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது சிபிஎஸ்சி போர்டில் இருக்கிறதுனால ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். அண்ட் நம்மளோட கோலுக்குமே அது அலைன் ஆகுது. உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பேசுகிறாங்க. அதை எப்படி ட்ரைன் பண்ணுறீங்க? ஸோ ஜென்ரலாகவே எங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 100% இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜோன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எந்த ஸ்டாஃப்னாலுமே ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே கம்பல்சரியாக இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ அதை தாண்டி கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலனா கூட வித்தின் 1 month ஆஃப் டைமில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறோம் இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு. அண்ட் ரெகுலர் கிளாஸஸ்லேயுமே வீக்லி 3 periods ஸ்பெசிஃபிக்காக ஃபார் இங்கிலீஷ் ட்ரைனிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இங்கிலீஷ் லேப் ஆக்டிவிட்டீஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக அவங்க ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ரெகுலர் அசம்பிளிஸ், அப்புறம் நிறைய ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது. தைரியமாக எல்லார் முன்னாடியும் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. மேம் இப்போ குழந்தைங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறையா படிக்கணும், டஃப் சிலபஸ்ஸு. ரீசெண்ட் டைம்ஸில் அதையும் தாண்டி பேரண்ட்ஸ்க்கும் இதை நினச்சி அதிக ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வந்து எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கிறதுனால, ரொம்ப படிக்கிறதுனால இல்லை, ஆக்சுவலாக ஒரு விஷயத்த பிடிக்காம பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் வருது. கரெக்ட். ஸோ அதே விஷயத்த அவங்க பிடிச்சி பண்ணும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் வி என்ஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நார்மலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயம் வந்து நம்ம புரியாமல் படிக்கும்போது அவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே விஷயத்த புரிஞ்சு படிக்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரும்போதே இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை கற்றுக்க வர்றோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வர்றாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோங்கிற மைண்ட் செட்டில் வரும்போது ஈஸியாக லேர்னிங் வந்து ஈஸியாக ஹேப்பன் ஆகுது. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்
அப்படி இருக்க மாட்டாங்களே, ஏதாவது 1, 2 பேர் இருப்பாங்களே, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் எங்கள் கிளாஸ் ரூமை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ரூமில் கொண்டு வச்சிருக்கிற மெத்தடாலஜிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக விஷுவல் லேர்னர்ஸ் இருக்கிறாங்க, ஆடிட்டரி லேர்னர்ஸ் இருக்காங்க, கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைல்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் கிளாஸ் ரூம் பிளானிங்கே இருக்குது. நார்மலாக கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ விஷுவலைசேஷன் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷனில் எல்லா டைப் ஆஃப் லேர்னர்ஸையும் அட்ரெஸ் பண்ணுற மாதிரியான பிளானிங் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கிறதுனால எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது ஸ்ட்ரெஸ்ஸாக தெரிகிறதில்ல. புது விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படிங்கிற தாட்டில் வராங்க. ஸோ லேர்னிங் வந்து அங்கே ஹாப்பியாக நடக்குது. அது போக கேஜி டு கிரேட் 2க்கு நாங்கள் ஹோம்ஒர்க்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ மெயின் ரீசன்ஸ் டீச்சர்ஸே என்ஷூர் பண்ணுறாங்க, டீச்சர்ஸே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல்லே படிக்கிறத. பேக் எல்லாம் கொண்டு போயிருவாங்களா? பேக்ஸ் கொண்டு போவாங்க. மேபி இன்கேஸ் அவங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் போய் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் பேரண்ட்ஸுக்கோ இப்போ நிறைய இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த பிரச்சனை வந்து எங்கள் ஸ்கூலில் இல்லை. என்ன மெயின் ரீசன்னா டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கூல்லேயே படிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி சிபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதுதான். 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் there should be no homework. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து செல்ஃப் லேர்னிங்கிற மெத்தடை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் பசங்களுக்கு. யாரோட டிபெண்டன்சியும் இல்லாமல் இண்டிபெண்ட் லேர்னர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே படிச்சுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. பேரண்ட்டை எதுக்காகவும் அவங்க வந்து டிபெண்ட் பண்ண போகிறது இல்லை. அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்காக அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ண. டியூஷன்லாம் அனுப்புவாங்களே மேம் ஸ்கூல் அனுப்பி, அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டியூஷன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஓகே, வாட் எவர் இட் இஸ் டீச்சர்ஸ் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சைல்டு படிக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து பேரண்ட்டையோ ஸ்டூடெண்ட்டையோ ப்ளேம் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் குழந்தை படிக்கலை, இல்லை இவங்களுக்கு படிக்க தெரியலை அப்படின்னு. ஸோ எதனால் அந்த குழந்தை படிக்கலை, அவங்களுக்கு என்ன லேர்னிங் கேப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸோ இல்லை எக்ஸ்ட்ரா கிளாஸஸோ வச்சு அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோமே தவிர பேரண்ட்ஸ் மேலேயோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புஷ் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக நம்ம ஸ்கூல்ஸில். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆப்வியஸாக நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டுக்கே அங்கே வந்து இடம் இல்லை. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எஸ். ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இங்கே ட்ரெஷர் ஐலாண்ட் ஸ்கூலில் எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் குழந்தைங்களுக்கு. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், கிரிக்கெட், வாலிபால், கபடி அண்ட் அத்லெட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே அது ஃப்ரீயாகவே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். லைக் சிலம்பம், கராத்தே, ஸ்கேட்டிங் அண்ட் யோகா இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்குறோம். எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா யோகா, ஸ்கேட்டிங், சிலம்பமில் ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய அவார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி அதில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்கெட் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதனைனே நான் சொல்லுவேன். பேஸ்கெட் பாலில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎம் ட்ராஃபியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3rd பிளேஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் எம்எஸ்எஸ்சி மதுரை சகோதய சங்கம் நடத்துகிற பேஸ்கெட் பால் காம்படிஷன் எங்கள் ஸ்கூலில் வச்சு கண்டக்ட் பண்ணோம். எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வின்னர்ஸாக வந்திருக்கிறாங்க. அது போக வாலிபால், கிரிக்கெட் இதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னர்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடி பீரியட்லாம் உண்டா பசங்களுக்கு? எல்லா ஸ்கூல்லையும் வந்து கடன் வாங்கி நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல எப்படி சார் பிடி பீரியட்லாம் என்ன பண்ணுவாங்க? பிடி பீரியடுக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா தான் அவங்களால நல்லா படிக்க முடியும். ஸோ சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குறது வந்து அவங்களோட ஹெல்த்து தான். ஸோ ஹெல்த் நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவாக விளையாடணும். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒபிசிட்டினால வருது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே தீர்வாக நான் நினைக்கிறது எங்கள் ஸ்கூலில் நாங்கள் விளையாட்டை மட்டும்தான் நினைக்கிறோம். அதனால ஈவினிங் எப்போவுமே 2 hours we are giving time for them to play. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாட் எவர் த கேம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அதில் விளையாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஈவினிங் டைமில் அவங்க ஸ்பெஷல் கோச்சஸ் வச்சு பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட கோச்சஸ் இருக்கிறாங்க. அவங்க கோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க வந்து ஆக்டிவாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்க முடியுது இதனால். மேம் ஆல்ரெடி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி இப்போ நீட் ஜேஇன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ ப்ரெஷர் ஆகுது. ஸோ இதை கிளியர் பண்ண நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீட் ஜேஇன்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை தான் நம்ம நார்மல் கிளாஸ் ரூம்ஸ்லேயே இங்கே கொடுத்துட்ருக்கோம் ட்ரெஷர் ஐலாண்டில். ஸோ அது போக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸை எப்படி அவங்க வந்து
அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் நம்ம கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா 10th போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் அண்ட் 12th போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் ஒரு கெரியர் செட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கான ப்ராக்டிஸையுமே ஸ்கூல்லையே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிப்பாங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் அவங்க ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இது ஸ்கூலில் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈவினிங் போகும். எக்ஸ்ட்ரா 1 hour ஆஃப் செஷன் எவ்ரி டே ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 11th 12th படிக்கும்போது தான் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ப்ராக்டிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பேர்டனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய போகிறதில்ல. அண்ட் நீட் ஜேஇயை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான எக்ஸாம்ஸையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ட்ரெஷர் ஐலண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் சிலபஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸை ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரெகுலர் ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி இப்போது ஜென்ரலாக ஒரு மித் இருக்குது, நீட்னாலே வந்து நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அது வந்து ஒரு அடிஷ்னல் கைடன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ மினிமம் காஸ்ட்லேயே நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இங்கே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வந்து வெளியில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் படிக்க தேவையில்லை, ஸ்கூல்லே நம்ம ரெகுலராக ஸ்டடீஸோட படிச்சிடுறாங்க. எஸ் எஸ் சார், பொதுவாக அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வர பசங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும்? அண்ட் நம்ம ஏரியாவில் பொண்ணுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூரமாக அனுப்பிட்டு பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபியர் ஆவாங்க, வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க, சில நேரம் லேட் ஆகிட்டுனா ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே எப்படி இருக்குது சார் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்டோட சேஃப்டியாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் போய் சேர்றதா இருக்கட்டும், இல்லை காலையில் ஸ்கூலில் வந்து சேர்றதுக்கும் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எங்களோட எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு பழைய பஸ்ஸு இல்லை செகண்ட்ஸில் வாங்கின பஸ் அப்படின்னு இருக்காது. எல்லாமே நியூ பஸ்ஸஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால எந்த காந்து கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு எல்லா பஸ்ஸுமே எப்போவுமே நாங்கள் வந்து நியூ பஸ்ஸஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது போக எங்களோட எல்லா பஸ்ஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது, சிசிடிவி சர்வலைன்ஸ் இருக்குது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லா பஸ்ஸஸ்லையும் லேடி கிளீனர்ஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள் சைல்டாக இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்குற வரைக்கும் அந்த லேடி கிளீனர் கூட இருந்து அவங்கள பார்த்துட்டு இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸில் அந்த ஊரில் ஏதாவது ஒரு கோயில் கூட இல்லை திருவிழா இருக்குது, அங்கே பஸ் உள்ளே போக முடியல அப்படின்னா கூட இந்த லேடி ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து அனுப்பி விட்டுட்டு தான் வராங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்போவுமே ஒரு கேர்ள் சைல்டோட சேஃப்டியை ரொம்ப என்ஷூர் பண்ணுறோம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஸோ இன்கேஸ் பஸ்ஸஸ் லேட்டாக அந்த ஸ்டாப்புக்கு போகுதுன்னா கூட வி ஆர் ஹேவிங் அ வாட்ஸ்அப் குரூப். அதில் ரெகுலராக மெசேஜஸ் ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி குழந்தைங்க 10 நிமிஷம் லேட்டாக வரும், இல்லை 15 மினிட்ஸ் லேட்டாக வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் பேரண்ட்ஸ் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பதட்டமாக தேவைப்படாது. நம்ம இந்த சரௌண்டிங்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அது போக வெளியூர்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு மேம்? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்கூலில். கிரேட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம். ஸோ அது கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுக்குற சஜஷன்ஸ் வந்து ஹாஸ்டலை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். என்ன ரீசன் அப்படின்னா பேரண்டல் கேர் வந்து ஒரு சைல்டுக்கு வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ண மெயின் ரீசன்ஸே வந்து நிறைய பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி கிரேட் 7லேருந்து கிரேட் 12 வரைக்கும் இருக்க பாய்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் நிறைய பேரண்டிங் அட்வைஸும் கொடுத்தோம். பட் அவங்களால அதை வந்து வீட்டில் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. மோஸ்ட்லி ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பேக்கை போடுறது தான், அதுக்கப்புறம் புக்ஸ் எடுக்கிறதே இல்லை, வெளியில் போயிடுறாங்க. அண்ட் நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து அடலசன்ட் ஏஜை என்டர் பண்ணுறாங்க. பட் நிறையா பேரண்ட்ஸுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் யோசித்தோம், ஓகே வி வில் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அந்த சைல்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறோம், ஃபுல் டைம் எங்கள் ஸ்கூல்லே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது தான் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன். மெயின் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி டைமிங்ஸை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணலாம்.
மார்னிங்லேருந்து அவங்க மார்னிங் வேக்கப் டைம்லேருந்து ஸ்லீப் டைம்லேருந்து எல்லாமே ஹாஸ்டலில் இருக்கும்போது அது ப்ராப்பரான ஷெட்யூல் ஆயிரும். அண்ட் எனி மொபைல் அடிக்ஷன்ஸ்க்கோ எதுக்கோ அவங்க வந்து அடிக்ட் ஆக மாட்டாங்க மொபைல் ஃபோன்ஸ்க்கோ. ஸோ அந்த மாதிரி அவங்க ஷெட்யூல்ஸை பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஹாஸ்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பேரண்டால் ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் ஹாஸ்டல். அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட 10th 12th போர்ட் மார்க்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இங்கே அவங்க எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறோம் ஹாஸ்டலில். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோஆப்ரேட் பண்றாங்க, ஏன்னா வீட்ல இருந்துட்டு மறுபடியும் ஹாஸ்டல் ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் வீக்கெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு அனுப்புனா கூட அவங்க போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஹாஸ்டலில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஒரு அவங்களுக்கு பேரண்ட்ல அவங்க இருக்கலாம். பேஸ்கெட் பால் ஆர் வாலிபால், த்ரோ பால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஸ்கூலில் இருக்குது. ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடி அகாடமிக்ஸ் ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு அகெயின் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம், ஃபுல் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அவங்க ஸ்கோர்ஸும் நல்லாவே பூஸ்டப் ஆகுது. சரி, இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு அகடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை தாண்டி பேரண்ட்ஸ்க்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள குழந்தைங்களோட சேஃப்டி அண்ட் வந்து இந்த தண்ணியாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளன்லினஸ்ஸான விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூல்லேருந்து என்ஷூர் பண்ணுறீங்க? நம்ம ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் குழந்தைங்களோட சேஃப்டிக்காக சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சுருக்கிறோம். இது போக ஸ்கூல் பஸ்ஸஸ்லையும் சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சுருக்கிறோம். எல்லா காரிடர்ஸ்லையுமே எங்களோட சூப்பர்வைசர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் லஞ்சுக்காக போகிற எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேஃப்டி என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு we are having a சூப்பர்வைசர் வந்து கிவன் அ ப்ரோட்டோகால். அதில் தண்ணி வந்து அவங்க டைமுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்களா, அந்த இது க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஆன்டிஸ்க்கு தனியாக டைமிங் கொடுத்துருக்கோம். இந்தந்த டைமுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு கூட நாங்கள் நிறையா ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கிறோம், பட் எந்த ஸ்கூல்ஸ்லையுமே இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் மெயின்டைன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்ல மெயின்டெனன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டேப் சேஞ்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரெகுலர்ஸாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு we are giving a sanitary advices to the kids also. குழந்தைங்களுக்கு அதுக்குன்னு சூப்பர்வைசர்ஸ் வச்சு சானிட்டரி அட்வைசர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து தனியாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது போக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு ஃபீவர் இருக்கும். பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் இந்த டைமுக்கு கொடுத்துருங்க, இல்லை மெடிசின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரெகுலராக எங்கள் டீச்சர்ஸ் வந்து அவங்க அந்த டைம் டேப்லெட் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எல்லா கிளாஸஸ்லையுமே வந்து வாட்டர் டைமிங் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணி குடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத டீச்சர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க ரெகுலராக. இப்படி எல்லா பக்கத்தில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ஸ்கூலில் வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா மெயின் திங் வந்து கரிக்குலம் பிளானிங். ஒரு அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது கரிக்குலமை எப்படி பிளான் பண்ணுறோம், எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு கிளாஸுக்கும் லேர்னிங் அப்ஜெக்டிவ் அண்ட் லேர்னிங் அவுட்கம் மீட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த லேர்னிங் வந்து ஹேப்பன் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் இந்த எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் மார்க்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து செகண்ட் கிரேட் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குது. அண்ட் 5th 6th போனாங்க அப்படின்னா அதுக்கான கேப்பபிலிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குதா, எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது அட்ரஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து செக் பண்ணணும். அதுதான் குவாலிட்டி எஜுகேஷனை நம்ம என்ஷூர் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி லேர்னிங் அப்ஜெக்டிவை மீட் பண்ணலை, நம்ம இதுதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அப்ஜெக்டிவோட அந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை மீட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவல் கேர் அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஆஃப்டர் அசஸ்மெண்ட்ஸ், ஸோ நம்ம ஒரு டாபிக் டீச் பண்ணுறோம், அவங்களுக்கு அதை அசஸ் பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எந்த டாபிக்ஸ்லாம் அவங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ அதுக்கான ரெமெடியல் கிளாஸஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்து அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ப்ரமோட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான லேர்னிங் கேப்புமே இருக்காது. லேர்னிங் கேப் இருந்தாலும் நம்ம பிரிட்ஜ் கோர்சஸ் மூலமாக அதை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன்.
மேம் எல்லா ஸ்கூல் மாதிரியும் உங்கள் ஸ்கூலில் ரொம்பவே கிராண்டாக ஆனுவல் டே கொண்டாடுறீங்க. எல்லா குழந்தைங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ரொம்ப ஹாப்பியான டே அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரெஷர் டேன்னு ஒன்று கொண்டாடுறீங்க. அதோட நோக்கம் என்ன மேம்? ஸோ ஜென்ரலாக ஸ்கூல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் நேம்லேயே ட்ரெஷர் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ட்ரெஷர் டேயோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேவாக இருக்கட்டும், சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. பட் ட்ரெஷர் டே ஒவ்வொரு கிளாஸில், இப்போ ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆல் த 60 ஹஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ அவங்க இந்த 1 இயர் ஆஃப் அகடமிக் இயரில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன், அதில் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது மூலமாக அவங்களோட ஸ்டேஜ் ஃபியர் வந்து சால்வ் ஆகுது அண்ட் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து விட்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இயர் ஒரு சைல்டு வந்து ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் இயர் இதே ட்ரெஷர் டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த சைல்டோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதே நாங்கள் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறதுனால ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசென்டராக அவங்கள வந்து மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நான் பண்ண மாட்டேன், நீ பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஹோல் கிளாஸே பார்ட்டிசிபேட் ஹோல் பண்ணிடுவாங்க. கிளாஸே பண்ணணும். ஈவன் ஷையாக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம். இது கம்பல்சரியாக அந்த ஸ்டூடெண்ட்டோட ஈவன் அவங்களால எதுவுமே பேச முடியலை அப்படின்னாலும் பிகினிங்கில் ஒரு 1 or 2 லைன்ஸை ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம். அது வருஷங்கள் போகும்போது அவங்க வந்து ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்கள எக்யூப் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கிறது மூலமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த ட்ரெஷர் டே எவ்ரி இயர் கம்பல்சரியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நானே கேள்விப்படுறேன், இப்போ ஸ்கூலுக்கு காலைல பிள்ளைங்க அனுப்பிச்சா மட்டும் நம்ம போதும், லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்கா? கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு வீட்டில் வந்து லஞ்சு பண்ண முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஸ்கூல் கேன்டீன்லேயே அவங்க லஞ்ச் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட் எப்போவுமே லஞ்ச் கொடுப்பீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ எப்போவுமே நம்மளே சின்ன வயசில் பார்த்துருப்போம், அந்த லஞ்ச் டைம் வந்தாலே இந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன அம்மா வச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கல ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு 2-3 ஹார்ஸ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லஞ்ச் ஆர்வமாக போய் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் நமக்கு தெரியுது அம்மா முகம் தான் தெரியும். கண்டிப்பாக அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக அந்த இதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். இது போக நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஏன் இது கொடுத்து விட்ட, எனக்கு இது கொடுத்து விடலை, இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஒரு குழந்தைக்கும் அம்மாக்கும் உள்ள ரொம்ப முக்கியமான பாண்டிங்கை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக லஞ்சஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்து விடுறதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்கேஸ் அவங்களால அன்னைக்கு கொடுத்து விட முடியல, இல்லை எமர்ஜென்சி அப்படிங்கிற டைம்ல நம்ம ஸ்கூலில் அதுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அஸ் வெல் அஸ் ஸ்நாக்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து அவங்க ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்றத நாங்கள் இந்த இன்ஷூர் சாப்பிடாம சில டைம் குழந்தைங்க மூடி வைக்கிறது இல்லை கொட்டுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார், இது இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்களா? எல்லா கிளாஸ்லையுமே நடந்துட்டு இருக்குது. நாங்கள் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். அதாவது டீச்சர்ஸ் வந்து சாப்பிட்றது அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஓ, கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ Super. ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் இவங்க உட்காந்து மானிட்டர் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா அவங்க அதுக்காக வெயிட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல அப்படின்னா கூட அதை உட்காந்து அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சூப்பர் சார். நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாலே மூழ்கிட்டாங்க. ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு ஃபெஸ்டிவலு, கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்களுக்கு நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க? இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மறந்துட்டாங்க. ஸோ ஸ்கூலில் அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாரலாக நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ் லாங்குவேஜ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலுமே நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்கூலில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து விழாக்களையும், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான், கிருஷ்ண ஜெயந்தி மாதிரியான எல்லா செலிப்ரேஷன்ஸையும் நம்ம இங்கே பண்ணுறோம்.
அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில செக்யுலரிசம் வந்து டெவலப் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டியை பற்றி அவங்களுக்கு தெளிவாக சின்ன வயசுல இருந்தே புரிய வைக்கிறதுல நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதையும் தாண்டி நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் செலிப்ரேஷன்ஸ் நம்ம ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீலிங் வந்து டெவலப் ஆகுது சைல்ட்ஹுட்ல இருந்து. இந்த குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷனாகவும் மாறிடுச்சு. இது வந்து உலக லெவலில் எல்லாருக்கும் இது பிரச்சனையா இருக்கு. ஸோ இதை வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறீங்க? ஸோ மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்க பிக்கெஸ்ட் சேலஞ்ச், இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இருக்க பிக்கெஸ்ட் சேலஞ்ச் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோன்ஸை இவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறத. 2 வயசுல இருந்தே வந்து சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் மொபைல் ஃபோன்ஸை Correct. கொடுத்து பழக்கிடுறாங்க. பட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைமில் அந்த குழந்தைங்களால அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியறதில்ல. பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மொபைல் அடிக்ஷன் ஒரு கேட்ஜெட் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக எங்கள் ஸ்கூல்ல இருந்தும் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நார்மலாக நம்ம ஸ்கூல் டைரியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம் இருக்கும், மொபைல் யூசேஜ் எஸ் ஆர் நோ. ஏன்னா ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸும் சொல்லக்கூடியது, பேரண்ட்டாக நாங்கள் சொல்கிறத விட டீச்சர்ஸ் நீங்கள் சொல்லும்போது எங்கள் குழந்தைங்க வந்து உடனே அதை கேட்குறாங்க. ஈவன் நாங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக சொல்லி கொடுத்தா கூட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேயே வாதாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஜென்ரல் தாட். ஆமாம். ஸோ ஒரு விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத விட டீச்சர்ஸ் சொல்கிறது பெரிய இம்பேக்டை சில்ட்ரன் கிட்ட கிரியேட் பண்ணுது. ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் வீட்டில் இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும், யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். எல்லா டைரி பேஜஸ்லையும் எவ்ரிடே மொபைல் யூசேஜில் எஸ் நோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இன்கேஸ் வீட்டில் வச்சு உங்கள் பசங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷனில் டிக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் எஸ்ன்னு டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே எங்களுக்கு டெய்லி நாங்கள் டைரியை ரிவ்யூ பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுறோம். ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்லும் போது அதை நிறையா சில்ட்ரன் வந்து வீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸே எங்களுக்கு ஹாப்பி ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டல் ஒர்க் ஷாப்ஸ். ரெகுலராக பேரண்ட்ஸுக்குமே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜி அடிக்ஷன்ல இருந்து எப்படி உங்கள் குழந்தைங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேரண்டிங் டிப்ஸ் கொடுக்குறோம். அதையுமே அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அண்டு குழந்தைங்களுக்கும் எவ்ரி நவ் அண்ட் தென் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ ரெகுலர் இன்டர்வெல்ஸில் எல்லா விதமான லைக் நாட் ஓன்லி மொபைல் அடிக்ஷன், ஸோ மாரல் வேல்யூஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட டிசிப்ளினை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ரெகுலர் ஒர்க் ஷாப்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக ஒரு மாரலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக எங்கள் சில்ட்ரன் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க அகடமிக் கிரேட்ஸும் வந்து கம்மியாகுது. ஸோ நிறையா டைம் ஃபோன் பார்க்குறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாகுது, மெமரி பவர் கம்மியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அகடமிக்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜ் கம்மியாகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரெஷர் ஐலாண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகடமிக்ஸை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல. எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியர், நல்ல பாத் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அல்டிமேட் கோலாக எப்போவுமே இருக்குது. சூப்பர் மேம். சரி, இப்போ பார்த்து ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் வந்து இந்த பெரியவங்க தான் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அடிக்ட் ஆகி ஒரு குடும்பமே ஸ்பாயில் ஆகுது. ஈவன் டெய்லி ஒரு நியூஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு விஷயம் இதனால பாதிக்கப்பட்டு வருது. அதில் என்ன ஒரு மனக்கஷ்டமான விஷயம்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஸ்கூல் பசங்க கூட அதில் வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெஷர் ஐலாண்ட் ஸ்கூலில் மாணவர்களுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க? ஸோ எங்கள் ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூலில் 0 ட்ரக் யூசேஜ்னு தான் சொல்லுவேன். எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அவார்டே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி வளர்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களையுமே நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னாலே நாங்கள் இமீடியட்டாக அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத உடனே நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எங்கள் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. இது போக மார்னிங் பசங்க பஸ்லேருந்து இறங்குறதுலேருந்து அகெயின் அவங்க பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் பிரின்சிபல் மேம், மைசெல்ஃப், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பஸ்ஸில் அவங்க இறங்கும் போதே அவங்க காலையில் சிரிச்சுட்டு வராங்களா, இல்லை சோகமாக வராங்களா, இல்லை ஏதாவது வித்தியாசமான பார்வைகள் தெரிஞ்சாலே நாங்கள் அதுலேயே அவங்கள மானிட்டர் பண்ணிடுவோம். இது போக எல்லா கிளாஸ்லேயுமே சிசிடிவி இருக்குது. ஸோ அவங்க எந்த இடத்துலையுமே வந்து தனியாக போய் இருக்கிறதோ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக சான்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே எல்லா வகையிலையுமே வந்து அவங்க
ட்ரக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கிறது கூட சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எல்லா குழந்தைங்களுமே வந்து எங்களோட ஓன் குழந்தைங்களா தான் நாங்கள் பாவிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஏதாவது ஒரு குழந்தைங்கிட்ட சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 24 ஹவர்ஸ் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அது போக இல்லாமல் ஃபுல் அகடமிக் இயரும் என்னோட ப்ரெசன்ஸ், மேடமோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நாங்கள் பார்க்கும்போதே அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே அட்ரஸ் பண்ணுறதுனால எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், ட்ரெஷர் ஐலாண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கேட்கும்போது நம்ம குழந்தைங்க இங்கே சேர்த்துற மாட்டோமா அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆசை வர மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து இங்கே படிக்க வைக்க முடியுமா? ஸோ ஃபீஸ் வந்து எல்லாராலையும் கட்டி இங்கே படிக்க வைக்க முடியுமா? இது வந்து எல்லா பேரண்ட்ஸ் சார்பாகவும் நான் கேட்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூலோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா குறைந்த கல்வி கட்டணத்தில் தரமான கல்வி கொடுக்கறது தான். கல்வி கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணிங்கன்னா அது எல்லாத்த விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நான் அதை ஒரு சேலஞ்சாகவே பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் இது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாகவே இருக்காது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தரம் கம்மியாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்குது. அதாவது அதிகமாக ஃபீஸ் கட்டக்கூடிய ஸ்கூலில் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மித்து இருக்குது. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்களோட மோட்டோ என்னன்னா குறைந்த கல்வி கட்டணத்தில் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதனால ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இதை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். குறிப்பாக மெட்ரிகுலேஷனில் ஸ்கூலில் சேர்த்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் கூட சிபிஎஸ்சி கல்வி மேலே ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ட்ரெஷர் ஐலண்டுக்கு வரலாம். ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபீஸ் தான் வச்சிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிபிஎஸ்சி எஜுகேஷன் கிடைக்கணும், எல்லாராலையும் வந்து நீட் ஜெய் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், படிக்க முடிஞ்ச எல்லாருமே வந்து நல்ல சாதனையாளர்கள் ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட நாங்கள் கண்டிப்பாக கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ட்ரெஷர் ஐலண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிச்சதோட நோக்கமே குறைவான கல்வி கட்டணத்தில் தரமான கல்வி கொடுக்கறது தான். ஸோ இதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பெற்றோர்கள் யாரெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எல்லாருமே ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம். மேம், இந்த ட்ரெஷர் ஐலாண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் இந்த ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற நேம் எப்படி மேம் வந்துச்சு? எப்படி பண்ணீங்க? ஸோ ட்ரெஷர் ஐலாண்ட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ட்ரெஷர் அப்படின்னா பொக்கிஷம், ஐலாண்டுனா தீவு. ஸோ பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் ட்ரெஷர் ஐலாண்ட். ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க குழந்தைங்க வந்து பொக்கிஷமாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பொக்கிஷமாக தான் தெரியுறாங்க. ஐலாண்டோட ஆக்சுவல் ஸ்பெல்லிங் ISLAND, ஆனால் எங்கள் ஸ்கூலில் ILANDன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஐங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கும், லேண்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். ஐங்கிறது ஒரு மாற்றத்துக்குரிய எழுத்து. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதை டினோட் பண்ணுது. ஐங்கிறது இன்ஃபர்மேஷன், இன்டலெக்சுவல், இனோவேஷன், இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு நிறையா வேர்ட்ஸால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரெஷர் ஐலாண்டோட மீனிங். இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு இருக்க பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா அவங்களோட சில்ட்ரனை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பசங்க நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ட் எனி டைம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லேயும் டெக்னாலஜிலேயுமே அடிக்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மெயினான ரீசன் என்னவா நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்க வளர்ந்த விதமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனை வளர்க்க நினைக்கிறாங்க. ஜென்ரேஷன் சேஞ்சஸ்க்கு பேரண்ட் அடாப்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுக்குமே நாங்கள் நிறையா பேரண்டல் அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி ஒரு சைல்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஸோ ரெகுலராக நம்ம ஸ்கூல் ஷெட்யூல்ஸ்லேயே அவங்கள மாரலி எஜுகேட் பண்ணுறோம் எல்லா சில்ட்ரனையுமே. ஸோ பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறது, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸில் பேரண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, கிராண்ட் பேரண்ட்ஸை மதிக்கிறது, ஸோ அவங்கக்கிட்ட பொலைட்டாக வந்து பேசுகிறது, அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, எல்லாமே நாங்கள் லோவர் கிளாஸஸ்லேருந்தே கேஜிலேருந்தே சில்ட்ரனை எஜுகேட் பண்ணுறதுனால அவங்க வந்து மாரலி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸாகவும் வளர்கிறாங்க. ஸோ வென் தே என்டர் இன்டு அடலசன்ட் ஏஜ் அவங்க பேரண்ட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இல்லாமல் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்கூல் சைடில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறோம், வேல்யூஸை வந்து இன்கல்கேட் பண்ணுறோம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ இவ்வளோ நேரம் ட்ரெஷர் ஐலாண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க.
ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், சேஃப்டிஸாக இருக்கட்டும், பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சொல்லப்போனால் சிபிஎஸ்சி பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ இது மூலிமா நிறைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த செஷன். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட கல்வி பணி தொடர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென்காசி லைஃப் சார்பாகவும் உங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ.